கொடுத்த காசுக்கு மேலால் கூவுறான்னு சொல்கிறது பிரச்சனையும் இருக்குது. கொடுத்த காசுக்கு மிஞ்சி கூவுறான்ட்டு கல்லர் களவெடுத்தாக்கள் பிழை செய்தாக்கள் மாதிரி மொட்டாக்கு போட்டுக்கொண்டு திரிகிற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கிறது யாருண்டா யாழ்ப்பாணத்தில் யூடியூபர்ஸ். இது கிட்டத்தட்ட எதை மாதிரிண்டா இப்போ இந்த ஊபர் பிக்மின்னு வந்தது தானே, அதோட இந்த ஆட்டோ சங்கங்கள் வந்து அடிபட்டாங்க. அவங்க தான் மேலே வந்துட்டானண்டா, கொஞ்சம் கொஞ்சம் மேலே 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 ஒழும்பி வாரானண்டா அவனை எப்படியாவது இழுத்து விடுறேனும் இந்த இவருக்கு எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது. அப்போ இவர்கிட்ட சொன்னால் எங்களுடைய ப்ராடக்டை விற்கலாம். அல்ல இவர் தானே இவர் என்ன பண்ணுறது அந்த மென்டாலிட்டி நான் சொல்கிற பிள்ளைன்னு யாராவது சொல்லுங்க. முந்தி பேப்பரில் இருந்த விளம்பரம் டிவிக்கு மாறதுக்கு யாராவது குளர்னவனா இல்லை. இப்போ டிவியில் இருந்தது யூடியூப் என்ற பிளாட்ஃபார்முக்கு நார்மலாக மாறுது. மற்றபடி நான் இப்போ யாருக்கும் சப்போர்ட்டாக நான் இப்போ கதைக்கிறேன் இல்லை. ஏனென்றால் இப்போ நான் கதைக்க எனக்கு சப்போர்ட்டாக ஒரு தரம் பாறையில் அப்புறம் எனக்கு இந்த வீங்கினவையில் இருந்துட்டு நாளைக்கு பணக்காரனாக வரணுமெண்டா எத்தனையோ தொழில்கள் இருக்குது, இல்லீகல் பிஸ்னஸ் இருக்குது. அவன் கேஜியை கடத்தியோ இல்லை ஒரு தூளை கடத்தியோ அவங்க வேற ஒன்று மட்டும் யோசிக்கல தானே. அவன் ஒரு இருக்கிற கேமராவை வச்சுக்கொண்டும் தன்னுடைய வாய் வல்லமையை வச்சுக்கொண்டு உதாரணமாக நான் காணி விளம்பரங்கள் இப்போ சமீப காலமாக செய்து கொண்டு வரேன். நான் அதில் சொல்கிறேன், நான் இதுக்குள்ள வெங்காயம் வச்சா சும்மா 5 லட்சம் வருமானம் பெறும், இது கட்டி வச்சா மாப்பிள்ளை தண்ணி அடிச்சுட்டு பொம்பளை கடிக்கிறேன். போய் யாருக்கு அடிக்க போகிறீங்களா? அந்த பேப்பர் காரனுக்கு அடிக்க போகிறீங்களே. எங்கட படிக்கல என்ன வேக்க போக முன்னுமே வோ வெரி நைஸ்ன்றாங்க. ஸோ அதெல்லாம் ஜனம் பார்த்து தான் வச்சுருக்குது, இல்லைன்னு சொல்ல வரலாம். இதில் வர காசை அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு டிவைஸை வேண்டுவோம், ஏதாவது வீட்டுக்கு ஒரு சின்ன வேலையை செய்வோம். அப்போ தயவுசெய்து இதில் மண்ணள்ளி போட்டுறேன், எங்களை கெஞ்சி கேட்குறோம். ஒரு நாளும் இப்படி செஞ்சிடாதீங்கோ. எங்களுக்கு இது ஒரு வணக்கம் மக்களே. இப்போ அந்த கல்லர் களவெடுத்தாக்கள் பிழை செய்தாக்கள் மாதிரி மொட்டாக்கு போட்டுக்கொண்டு திரிகிற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கிறது யாருண்டா யாழ்ப்பாணத்தில் யூடியூபர்ஸ். யூடியூபர்ஸை அடிக்கணும் யூடியூபர்ஸ் சொல்கிற எல்லாம் போய் யூடியூபர்ஸ் கொடுக்குற காசுக்கு மிஞ்சி கூவுறாங்க. இப்படி நிறைய விமர்சனங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் யூடியூபர்ஸ்கிட்ட. ஸோ நான் இதுக்குள்ள நெகட்டிவாக ஒன்றும் கதைக்க போகிறதில்லை. நானும் ஒரு யூடியூப் தளத்தில் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு ஆள். மக்களுக்கு இதை பற்றி சின்ன விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அதை விட மக்களின் கருத்துக்களும் நிறைய கேட்க வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ மக்கள் சிந்திக்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் யூடியூப் தளம் நடத்த முடியும். மக்களுடைய ஆதரவின்றி இந்த யூடியூப் தளத்தை செய்ய இயலாது. மக்கள் என்ன திங்க் பண்ணுறார்கள், மக்கள் என்னத்தை விரும்புகிறார்கள், மக்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்றதை நாங்கள் இதில் சொல்ல வேணும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வடிவாக உங்களை பதிவிடுங்கோ. காணொலியை முழுவதுமாக பாருங்கள். நான் நினைக்கிறேன் எனிலண்ட் ஒரு டீட்டெயிலாக இந்த விஷயத்தை நான் அணுக போகிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் சரியான முக்கியம். கட்டாயமாக காணொலி இறுதி வரைக்கும் பாருங்கள். நேர விஷயத்துக்கு வரேன். முந்தி நாங்கள் ஒரு விஷயத்தை பேப்பரை பார்த்து தெரிஞ்சு கொண்டு நாங்கள் ஆரம்பத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலைக்கு போனோம்டா என்னத்தை பார்த்து தெரிஞ்சு கொண்டு நாங்கள் அந்த காலத்தில் முரசறைகிறதாம். யுத்த காலத்தில்னா மேலால் ஒன்று வந்து நோட்டீஸ் போடுவாங்க. நான் கொடியாக வந்து கலைச்செல்லாம் எடுத்திருக்கேன். 95ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு படிக்கேன். அப்படி ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி. பிறகு ரேடியோக்கள் வந்தது, பிறகு டிவி வந்தது. டிவிக்குள்ளால் நிறைய மார்க்கெட்டிங். இப்போ உதாரணமாக சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் மார்க்கெட்டிங் செய்கிற டிவிக்குள்ளால். இப்போ யூடியூப் தளம் வந்திருக்குது. இந்த யூடியூப் தளம் வந்தது யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தா மெயினாக டிவி ஆக்களுக்கு பிரச்சனை. அது என்னென்னா தொழில் ரீதியான போட்டி வரும். மீடியாஸுக்கு பிரச்சனை, ரேடியோவுக்கு பிரச்சனை. இப்போ யூடியூப் தளத்தால் பிரச்சனை ஏன்னா ஒரு தடவை அங்கே போயினும் இல்லை, மக்கள் இங்கே நோக்கி வந்துட்டணும். இது கிட்டத்தட்ட எதை மாதிரிண்டா இப்போ இந்த ஊபர் பிக்மின்னு வந்தது தானே, அதோட இந்த ஆட்டோ சங்கங்கள் வந்து அடிபட்டாங்க. அவங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ண முடியலை. அந்த பெரிய கம்பெனிகளுக்கு எதிராக தாங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ண இல்லாமல் இருக்குன்னு கொஞ்சம் பேர் அதை போராட்டங்கள் நடத்தினவே. அப்புறம் ஒன்றும் செய்யலாது. அது பெரிய 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 ஆக்களவே. ஸோ அவையோடவே முட்டுப்படையில்லாத ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடாப்ட் ஆகி போய் கொண்டிருக்கணும். சொல்ல வரவள் அங்குது இந்த பிக்மிக்கும் சாதாரணமாக ஆட்டோ சங்கத்துக்கும் அந்த பிரச்சனை மாதிரி தான் இந்த யூடியூப்புக்கும் இப்போ ஏற்கனவே இருக்கிற ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுற ஆக்களுக்கும் உள்ள பிரச்சனை. இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். யூடியூப்ன்றது ஒரு தளம், அதில் பாட்காஸ்டிங் செய்யலாம். அவையெல்லாம் வந்து இந்த யூடியூப்பர் என்ற கேட்டகரிக்கே வராது. மக்கள் நினைக்கிற யூடியூப்பர்ஸ் யாருன்னு சில பேர் பாட்டு பாடி ஆடி போடுவினம், சில பேர் சமைச்சு போடுவினம், சில பேர் ஊர்களை காட்டுவினம், சில பேர் நியூஸ் மாதிரி செய்வினம். இன்றைய இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது அப்படி செய்திகளை போடுவினம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். இப்போ எங்கள்ட சனம் டார்கெட் பண்ணுறது யாருண்டா இந்த கடையில் விளம்பரம் செய்கிறார்கள். அவன் வந்து ப்ளாக்கர்ஸ்ன்னு சொல்கிறது. போயிட்டு ஒரு இடத்தை ப்ளாக் பண்ணுவினோம். இல்லை நான் இந்தியாவுக்கு போனான் அதை ப்ளாக் பண்ணுறேன், ஜெஃப்னாக்கு இந்த கடைக்கு போனான் அதை ப்ளாக் பண்ணுறேன் ரெண்டு போடுவினோம். இதில் உண்மையாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் ரீதியான போட்டி யாருக்கு வருது? ஊடகவியலாளர்களுக்கு வருது. இப்போ ஒரு டிசிசி மீட்டிங் நடக்கின்றா யூடியூபர்ஸும் போயினும் ஊடகவியலாளர்களும் போயினும். அது போகலான்னு சொன்னால் போகலாம்.
அது வந்து ஒரு என்ன சொல்கிற ஹியூமன் ரைட் தானே அதுக்கு அதை வந்து வயலேட் பண்ணி போக இயலாது. ஆனால் 2 பேர்கள்ட செய்தியிடலுக்கும் செய்தி அறிக்கையிடலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா அவை ஜேர்னலிசம் படித்தார்கள், இவை படிக்காதாக்கள். ஸோ அதில் போட்டி போடுறது ஒரு பிரச்சனை. அவை அதால் தான் இந்த ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுற ஆக்கள் ஒரு போட்டியாக யூடியூபர்ஸை பார்க்கணும். இப்போ பிரச்சனைகள் எல்லாம் வருது இல்லை, அதுக்கும் வேக்கிங் சம்பந்தம் இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா எங்களோட தமிழர்களினுடைய நண்டு குணம். ஒருத்தன் மேலே வந்துட்டானண்டா, கொஞ்சம் கொஞ்சம் மேலே 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 ஒழும்பி வாரானண்டா, அவனை எப்படியாவது இழுத்து விடுறேனும் இந்த தமிழினமோமா இல்லையா? யாரும் கோவிக்கக்கூடாது. நானும் ஒரு தமிழன் தான், என்னுடைய இனத்தை நான் மிகவாக நேசிக்கிறேன். எங்களோட இனத்தில் அப்படி ஒரு குணம் இருக்குது. அதனால் நாங்கள் இன்னும் முன்னோராமல் இருக்கிறோம் ஈழத்தமிழர்கள். என்ன விஷயம்ண்டா, இந்த யூடியூபர் என்று சொல்லப்படுறபடிகள் யார்? இப்போ உதாரணமாக என்ன வைப்போம், நான் முந்தி புத்தூருக்குள்ள சும்மா அங்கே புத்தூர்களாக்கில் தெரிஞ்ச ஒரு படியன், பிறகு பிஹெச்ஐயாக வந்தேன், பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதில் கொஞ்சம் பேரை தெரியும். பிறகு யூடியூபராக வந்தோன்னே உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேரை தெரியும். இது யாருக்கு பிரச்சனையாக இருக்குமெண்டா, என்ன நல்லா தெரிஞ்ச என்னுடைய நெருங்கின வட்டங்களுக்கு உண்மையாக ஒரு பிரச்சனையை அல்லது ஒரு ஈகோவை கொண்டு வரும். எப்படி என்றால், எங்களோட தெரிஞ்ச ஒருத்தன் இப்போ இப்படியெல்லாம் பார்க்குறாங்க, உலகமெல்லாம் பார்க்குது என்று சொல்கிற ஒரு பிரச்சனை. சரி, விளம்பரம் என்ற கேட்டகரிக்கே பெறுவோம். இப்போ நான் ஒரு புடவைக்கடையை போய் விளம்பரம் செய்கிறேன் என்றால், அந்த புடவைக்கடைக்கு இவர் என்ன சொல்கிறது, இவர் சொல்லித்தான் நாங்கள் போய் வேண்டோணுமோ, அப்படி ஒரு ஈகோ வந்து நார்மலாக வரும். அதுதான் அது சார்ந்த உழைப்புகள், இதை வச்சு வாங்க உழைக்கிறாங்க என்றதும் ஒரு பிரச்சனையாக இருந்தால் இந்த ஈகோ கிளாஷ் வந்து அதுக்குள்ளே க்ரியேட் ஆகுது நார்மலாக. இது மட்டும் தான் க்ரியேட் ஆகுதாண்டா இல்லை, சில பேர் சொல்கிறது முழுக்க படு பொய்யா சொல்லினோம். சில பேர் கொஞ்சம் அந்த சொல்லுவினம் ஊர்வழியை கொடுத்த காசுக்கு மேலால் கூவுறான்னு சொல்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. கொடுத்த காசுக்கு மிஞ்சி கூவுறான் சொல்கிற முழுக்க பொய்யன்னு சொல்கிற ஒரு பிரச்சனையால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தப்படுது. ஒரு மிகையான பிரமாண்டமான எதிர்பார்ப்பு இந்த ஊடகங்களுக்குள்ளால், இந்த யூடியூப் தளத்துக்குள்ளால், இல்லை ஃபேஸ்புக் தளத்துக்குள்ளால், டிக்டாக்குள்ளால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆலே ஏற்படுத்தப்படுது. மக்கள் யோசிக்கணும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருண்டா, இப்போ சில படிகள் செய்தி மட்டும் செய்வாங்க யூடியூப்பில், அவங்க இன்ஃப்ளூயன்சராண்டா இன்ஃப்ளூயன்சர் தான் அப்படின்டா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினோம். ஆனால் எங்கட சனம் எதிர்பார்க்குற இந்த ப்ளாக் பண்ணுற ஆக்களை, டிவியில் இந்த கடைகளுக்கு போய் செய்கிறது, ஊர் ஊராக காட்டுறது, எல்லாரையும் அது பேட்டி கண்டு போடுறது, இப்படியானாக்களும் ப்ளாக்கர்ஸ்ன்ட்டு பார்க்கணும். உண்மையாக இப்போ பேட்டி கூட பொட்காஸ்டிங்கிறது ஒரு சேனல் இருக்குது, 2 பெரிய பொட்காஸ்ட் மைக் வச்சிருப்பினம் கதைப்பினம், அது ஒரு வேறு ஒரு கேட்டகரி யூடியூப்புக்குள்ளேயே. அதே காலகாலம் இப்போ கோபிநாத் என்ன செய்கிறது, நீயா நான் அவ்வளோ வருகிற ஒரு பொட்காஸ்ட் சேனல் வச்சுக்க, அவர் ரவிச்சந்திரன் அஸ்வினை கூப்பிட்டு பேட்டிக்கான வேறு, ரோமான் சாரை கூப்பிடுவார், அது ஒரு கேட்டகரி. இப்போ எங்கடைய ஆக்கள் குழப்பி கொண்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்றது யாருன்னா அதை நான் சொன்னேன், எங்களோட கிராமத்துக்கே சாதாரணமாக எங்களோட தெரிஞ்ச ஒரு படியன் கொஞ்சம் கொஞ்சம் நெட்வொர்க்கிங் வேற. இப்போ நான் போய் ஒரு பொலிட்டீஷியனை எடுக்கிறேன், ஒரு கடைக்காரனே எடுக்கிறேன், ஒரு வேறுபட்ட ஆளுமையை எடுக்கிறேன், எல்லாத்தையும் நெட்வொர்க்கும் எனக்கு க்ரியேட் ஆக நான் டெவலப் ஆகுவேன் ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சராக. அப்போ எனக்குன்னு ஒரு செல்வாக்கு சமூக மட்டத்தில் அதிகரிக்கும். இவருக்கு எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது, அப்போ இவர்கிட்ட சொன்னால் எங்களுடைய ப்ராடக்டை விற்கலாம் அல்லது பார்ப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வருது. அப்போ இதுக்காகத்தான் ஆக்கள் கூப்பிட்டு விளம்பரங்களை செய்யக்க நார்மல் கம்யூனிட்டி எங்களோட நின்றாக்கள் என்னென்னு பார்க்குறாங்கள, எங்களோட தெரிஞ்சவன் பேயன் மாதிரி இவனையெல்லாம் கூப்பிட்டு எடுக்கிறது ஒன்று ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று வருது. அடுத்த பிரச்சனை போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி, இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்றதான் பிரச்சனை. இப்படி செய்யலாதா, காசு வேண்டி போட்டு விளம்பரம் செய்யலாதாண்டா யாராவது கேள்வி கேட்டால் செய்யலாம். ஆனால் ஒரு ப்ராடக்டை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை படிச்சுட்டு இயலுமான பேரை தரமான ப்ராடக்ட்டுகளுக்கு நாங்கள் அந்த விளம்பரங்களை செய்யணும், மக்களுக்கு ஏமாற்றக்கூடாது. முக்கியமாக அதை விட அதில் சொல்ல வேணும், இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் உண்டு. இப்போ எலெக்ஷன் டைமுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் சரி ரேடியோவில் சரி ஒரு வேட்பாளர் சம்மந்தமாக சொல்லுவினும், நீங்கள் அவருக்கு தான் உங்கள் வாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இறுதியில் சொல்லுவினும் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் என்று சொல்லுவினோம். அதேமாதிரி யூடியூப்பில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்டா, பெய்டு ப்ரமோஷன் என்று வேறு முடக்கிற மேலே நாங்கள் அதுக்கு டிக் பண்ணி விடுவோம். அது வீடியோ அப்லோட் பண்ணும்போதே பெய்டு ப்ரமோஷன்ன்றதை டிக் பண்ணி விட்டால் உங்களுக்கு வேறுமா, அப்போ உங்களுக்கு தெரியணும் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் உண்டு. இது மாதிரி ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு வசதி இது வரைக்கும் இல்லை. அது உண்மையாக பிள்ளை, அதை நாங்கள் அதில் போடுவோம். இனிமேல் கீழே இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அது போடணும். பிரச்சனை மக்களுக்கு இதுவான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் ஓவர் பில்டப். இப்போ உதாரணமாக சொன்னால் சில பொருட்களை ஓவராக மிகைப்படுத்தி நாங்கள் விளம்பரப்படுத்துகிறதால அது மக்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், முழகாலம் இல்லாத அசௌகரியம் என்ன இப்போன்னு சொன்னால் இப்போ உண்மையாக எரிச்சல் பொறாமை தான். அது எக்ஸாக்டாக ஒபியஸாக தெரியுது வெளிப்படையாக. இது பொறாமை. ஏனெண்டா நான் சிம்பிளாக உங்களை கேட்குறேன்,
ஒரு விராட் கோலி ஒரு எண்ணெய் விளம்பரம் நடிக்கிறார். அவர் சொல்கிறார் அதை தண்டா உடனே கருப்பாகும் முடி கொட்டாதுன்றெல்லாம் சொல்கிறார். முடி கொட்டினா போய் விராட் கோலியை கேட்கவா போகிறீங்க? நீங்கள் கேட்க மாட்டீங்கள். நீங்கள் எவனவே கேட்க மாட்டீங்கள். சூர்யா வந்து ஒரு விளம்பரம் நடிக்கிறார். நடிகர் சூர்யா ஒரு விளம்பரம் நடிக்கிறார். எக்ஸாம்பிளாக ஒரு ஓயில் ஒன்று நடித்தவர் எனக்கு தெரியும் முந்தி நான் ஏஎல் படிக்க. அப்போ அந்த ஓயிலை பாவிச்சு அந்த பெனிஃபிட்டும் கிடைக்காட்டி சூர்யா போய் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு ஃபேமஸ் ஆனால் ஒரு மாவண்ட கரைச்சி குடிக்கிறார், இதால் எனக்கு எனர்ஜி வருதுன்னு சொல்லி அது வெராட்டி போய் அவரை கேட்கவா போகிறீங்க? சொல்ல வர்றது இதுக்கு நீங்கள் இவ்வளோ குத்தி முறிகிறதுக்குரிய காரணம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று இவங்களை ஓவராக கூறதான் நான் ஏற்றுக்கொள்ளுறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அல்லது நாங்கள் ஓவராக கூறுறது தான், நானும் அதுக்கெல்லாம் இருக்கிறேன். இன்னொரு விஷயம் இவர் தானே இவர் என்ன பண்ணுறது அந்த மென்டாலிட்டி. நான் சொல்கிற பிள்ளைன்னு யாராவது சொல்லுங்கள், உங்களோட மனச்சாட்சி உங்களுக்கு இருந்தால் நான் சொல்லுங்கள் உங்களோட இதயத்தை தொட்டு அப்படி ஒரு விஷயம் இல்லையென்று. சில பேர் கொஞ்சம் ஓவராக தான் செய்யணும். இப்போ உதாரணமாக நான் இது வரைக்கும் செய்த பெய்ட் ப்ரமோஷன்ஸ் சொல்கிறேன். முதலாவதாக 2 செய்த நான் இலங்கைன்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்தியாவோட கொலாபரேட் வேலை செய்கிற டேவிட் பீரிஸ்ன்ற 2 ப்ராடக்ட்டு செய்த நான் அதில் தெளிவாகவே விளம்பரம் போட்டுறது தான் செய்தது. ஒன்று வந்து நான் சிட்டாக்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் பைக்குக்கு செய்த நான், அதுக்கு முதல் வந்து CT100க்கு செய்த நான். இது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பைக் முதல், அதை விட எங்களோட ப்ரொஃபஷனலாக அது அந்த பைக்கை கொடுக்கப்பட்டிருந்தது முதல். அப்போ அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. 2 நல்ல ப்ராடக்ட்ன்ற ஒரு நோக்கத்தில் நான் அதை தெரிஞ்சு கொண்டுட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்த்து தான் செய்தது. 120 கிலோமீட்டர் ஓடுமென்று அதில் சொன்னதும் அதை விட கூடத்தான் அது ஓடும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து சொன்னது. அவங்கள எங்களை மூவ் பண்ணுறாங்களேண்டா, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 5 இன்ஃப்ளூயன்சர்ஸை மூவ் பண்ணினது. அதில் ஒரு ஆள் நானும். சரியா, ChatGPTயில் அடிங்க ஜெஃப்னாவில் யார் பெஸ்ட்டான இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற அது காட்டும். சரியா, அப்போ பிரச்சனை என்னென்னா இது ஒரு சாதி பொய்யால் வந்த மிகைப்படுத்தலால் வந்த கோபம் முதலாவது. அடுத்தது அந்த ஈகோ தான். ஒபியஸாக அந்த ஈகோ தான் பிரச்சனை. இப்போ நான் சொல்ல வாரது, நீங்கள் இப்படி செய்கிறதால முந்தி பேப்பரில் இருந்த விளம்பரம் டிவிக்கு மாறதுக்கு யாராவது குளர்னவனா இல்லை. இப்போ டிவியில் இருந்தது யூடியூப் என்ற பிளாட்ஃபார்முக்கு நார்மலாக மாறுது. அப்போ மக்களை எங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குதோ அந்த ஊடகத்திட்ட தான் விளம்பரங்களை அவங்க சேர்ப்பிக்க முடியும் வியாபார கம்பெனிகள். அப்போ இதை பார்த்துட்டு இனிமேல் யாராவது கூப்பிடாம விட போயினுமாண்டா இல்லை, எல்லோரும் கூப்பிடத்தான் போயினும். அடுத்த பிரச்சனை சப்ஸ்கிரைபர்ன்ற கவுண்டுக்கும் இந்த விளம்பரங்களுக்கு நாடுற இன்ஃப்ளூயன்சருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நான் தெளிவாக சொல்லுவேன். அங்கே எப்படி அது உருவாக்கப்படுதுன்னா ரெப்போ. இப்போ என்ன பார்க்குறாக்களே நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நான் ஹெல்த் சம்மந்தமாக போடுவேன், ப்ளாக் போடுவேன், திரிஞ்சு போடுவேன், இல்லை பெஸ்ட்டான ஆக்களை கொண்டு வந்து இன்டர்வியூ பண்ணி போடுவேன். மியூசிக்கில் ஒரு பெஸ்ட்டாக துணிஞ்சு சொல்லுவேன். யாழ்ப்பாணத்தில் சரி இலங்கையில் சரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்களை செய்கிறேன். நான் இருந்துட்டு ஒன்றாவது செய்வேன் நல்லபடியாக. அப்போ இதை பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆக்கள் வந்து என்ன பார்ப்பினும். அப்போ அப்படியே ஆக்கள்கிட்ட விளம்பர கம்பெனிகள் யோசிக்கணும், இவன்கிட்ட விளம்பரப்படுத்தினா இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இவனுக்கு இருக்குது, ஓகே டாக்டர்ஸ் அவங்க வந்து இவங்க PH ஆக்கள் ஹெல்த் அந்த மாதிரி ஒன்று இது இருக்குன்னு அவங்க யோசிப்பாங்க. இப்போ ஒரு பிள்ளை வந்து டான்ஸ் ஆடி போடுது, சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேன், எந்த நாள் பார்த்தாலும் ரீல்ஸ் டான்ஸ் ஆடி போடுது. அதுக்கு சில 4 லட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். ஆனால் அவன் என்னத்துக்கு பார்த்தவே அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் ரெப்போ க்ரியேட் ஆகியோ பார்த்தவே இல்லை, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போ இதுகளிலும் இருக்குது விஷயம். ஏன்னா இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை அடித்து விழுத்தோணுமென்று சில பேர் நினைக்கிறேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாக நடக்காது சகோதரர்கள். ஏனெண்டா உண்மையாக பிள்ளையானாக்களை நீங்கள் எலிமினேட் பண்ணத்தான் வேணும், அதில் மாற்றம் இல்லை. மறுபடி இது ஒரு ட்ரெண்ட், இது இப்போ இதுதான் சேஞ்ச். இப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன். முதல் இப்படி இருந்தது, இப்போ இப்படி மாறிட்டுது. இப்போ நீங்கள் அமெரிக்காட்ட சொல்லி யூடியூப்பை தடை செய்ய போகிறீங்களா? இல்லை, அதெல்லாம் நம்மளாக இருக்கத்தான் போகுது. ஆனால் அறத்தின்படி நடக்க வேணும், அறத்தின்படி நடக்கணும். பொய்யான ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுவே கொஞ்சம் இப்போ வன்மமாக மாறுறதை பார்க்குறோம். இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டணும், இந்த யூடியூபர்ஸ் தான் இவங்களை கொண்டு அவங்களை கொண்டு என்று நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் நாங்கள் கொண்டு வரையிலாது. சில ஹேஷ்டேக் வந்து சில பொலிட்டிக்கலில் கூட செல்வாக்கு செலுத்தும். உங்களுக்கு நான் டீப்பாக சொல்ல விரும்பல, வேண்டாம். அது இப்போ சில ஹேஷ்டேக்ஸ் வந்து சில பேர் ஆல்ரெடியே ஃபிக்ஸ் பண்ணி அவையை ப்ரொமோட் பண்ணும், தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன தலைகளானுன்றாலும் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் அவையை ப்ரொமோட் பண்ணி, அதாவது ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் எல்லாம் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆல்ரெடி சில அது ஃபிக்ஸ்ட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம். நம்மளே பிளாக் பண்ண இன்னொரு தண்டியில் அது ஓடும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை உங்களுக்குள்ள இருந்து வார ஒரு ஆள் ஏதோ ஒரு தொழில் முயற்சியாக நீங்கள் பார்த்து இதை வந்து அடித்து விழுத்தக்கூடாது. ஏனெண்டா இப்போ இந்த சாரி விளம்பரத்தில் கூட ஒரு சாரியை பயன்படுத்தினது கொஞ்சம் பிரச்சனை போல். மற்றும்படி நான் இப்போ யாருக்கும் சப்போர்ட்டாக நான் இப்போ கதைக்கிறேன். ஏனென்றால் இப்போ நான் கதைக்க எனக்கு சப்போர்ட்டாக ஒரு தரம் பாறையில் அப்புறம் எனக்கு இந்த வீங்கின வெயில்னுட்டு நான் கதைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு பார்வையில் பார்ப்போமே, இப்போ அவங்கள் ஒரு வேலைக்கு பணக்காரனாக வரணுமெண்டா எத்தனையோ தொழில்கள் இருக்குது, இல்லீகல் பிஸ்னஸ் இருக்குது. அவன் கேஜியை கடத்தியோ இல்லை ஒரு தூளை கடத்தியோ
அவங்க வேற ஒன்று மட்டும் யோசிக்கல தானே, அவனோட இருக்கிற கேமராவை வச்சுக்கொண்டும் தன்னுடைய வாய் வல்லமையை வச்சுக்கொண்டும் ஏதோ ஒன்று மார்க்கெட்டிங் செய்கிறான். அது ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த படியில் நாங்கள் அமர்த்தி விழுத்தி போட்டு சில பேர் அமர்த்தி விழுத்துறன்ற பேரில் அப்புறம் தங்களை ப்ரமோட் பண்ணினோம். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ இன்னொரு ஆளை கலாய்க்கிறன்ற பேரில் தங்களை ப்ரமோட் பண்ணினோம். சில பேர் எல்லாம் பார்க்க தெரியுது, ஒபியஸாக தெரியுது. அது நல்லது இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையாக அவைக்கு எடுத்து பர்சனலாக சொல்ல வேணும். இப்படி தம்பி இது கொஞ்சம் மிகப்படுத்தலாக இருக்குது. இப்போ உதாரணமாக நான் காணி விளம்பரங்கள் இப்போ சமீப காலமாக செய்து கொண்டு வரேன். நான் அதில் சொல்கிறேன், நான் இதுக்குள்ள வெங்காயம் வச்சா சும்மா 5 லட்சம் வருமானம் பெறும், இதுக்குள்ள நிற்கிற தென்னையெல்லாம் மாதம் 5 லட்சம் ரூபா வருமானம் பெறும், 30,000 குறைஞ்சது ஒவ்வொரு மரமும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு காணி கிடக்குது, இவையன்ற கான்டாக்ட் நம்பர், நீங்கள் வந்து பார்த்து அவையோட கழிச்சு பண்ணுங்க. என் சொந்த மச்சான் செந்தில் தான் எடுத்தது முந்தின நாள். இடையே அந்த 136 பிறப்பு காணி எவ்வளோ விலையடா. நான் சொன்ன பதில் தேவைன்னா மச்சான்கிட்ட நீங்கள் கேட்கலாம் தெரிஞ்சாக்கள். அத்தான் நான் அதில் ஒரு மீடியேட்டர், நான் காட்டி கிடக்கத்தான் காணியே, அதில் ஃபோன் நம்பர் போட்டுருக்கு, உண்மையாக அடிச்சு கேளுங்க. இட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த காணின்ற விலை என்னன்ட்டு. அதை தான் நான் செய்கிறேன். இப்போ சில யூடியூபர்ஸ் தாங்களே எடுத்து செய்கிறவே, நானுமே அதுக்கையும் போகல. இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம் இல்லீகல் பிஸ்னஸ் செய்யாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு என்ன வருதோ அதை தான் நாங்கள் செய்கிறோம். கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க மக்களே. இப்போ நான் சிம்பிளாக கேட்குறேன், நான் அதுக்கு போகையில் என்றாலும் ஒரே ஒரு வசனம் நான் இதில் கேட்குறேன். இப்போ அண்மையில் நடைபெற்ற ஒரு உணவு திருவிழா சம்மந்தமான ஒரு பதிவில் அந்த ப்ரொமோட் பண்ணின தம்பியை எல்லாரும் தாக்கி அதில் தேடி தெரிஞ்ச மாதிரி இதுன்றது. அதில் எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பிளவிட்டவர், அவர்கிட்ட வேலை அதுதானே. விளம்பரம் என்றாலே கொஞ்சம் கூடத்தானே. இப்போ ஒரு சீமந்த அதில் கட்டினா அவர் 2 பேரும் லவ் பண்ணுவினோம். முந்தைய ஒரு சீமந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் லவ் பண்ணுவினோம். தேப்பன் வந்து சீமந்தொண்டில் போட்டு மதில் ஒன்று ஒழுப்பிடுவார். அப்புறம் இவன் கிழவை ஆயிடுவா, அவரும் கிழவன் ஆயிடுவார். சிவர் அப்படியே இருக்கும், எங்கேயாவது இருக்குமே அப்படி. அப்போ விளம்பரம்ன்றது கொஞ்சம் மிகப்படுத்தல் தானே. இப்போ ஒரு சில க்ரீமை பூசினா 3 நாளில் வெள்ளை ஆகலாமண்டா என்னண்டையா வாரது, ப்ளீச் பண்ணி தான் வெள்ளையாக வரலாம், குளோரின் கலந்தால் தான் வரலாம். அப்போ விளம்பரத்தில் அப்படி சொல்லுவினோம். ஓவராக வராது, கொஞ்சம் பெருமென்று யாருமே சொல்கிறது இல்லை. ஆனால் அப்படி எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட சொல்கிறது இல்லை. அப்போ அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எல்லாத்த பிரச்சனையும் அவங்க பொய் சொல்கிறாங்கன்றது இல்லை, பொய் சொல்லினோம் அதை கரெக்ட் பண்ணணும். நீங்கள் தான் இப்போ கமெண்ட்டாக போடுங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு எரிச்சல் தான். அந்த எரிச்சல் இல்லைன்றதை நீங்கள் சொல்லுங்க. மேறாது இவர் சும்மா அதுக்குள்ள கிராமேரி தெரிஞ்சவர், இவர் சொல்கிறது என்ன நாங்கள் கேட்கணும். இப்போ தாங்களும் அப்படி என்னென்னு வரணுமென்று தமிழன் யோசிக்கிறீர்கள் ஒரு காலம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான்லேயோ இஸ்ரேல்லையோ சரி, அவங்க 2 பேரும் துணிஞ்சு நின்று நடுக்க அடிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களது நாலேஜே வேறு. அவங்க ப்ரோட்டீனை தான் கூட சாப்பிட்றது, அவங்களோட பிரெயின் பவரும் கூட. அவங்க வீட்டுக்குள்ளேயே இப்போ நாங்கள் ஒடியல்கள், புழுக்கொடியல் மாவல், செத்தல் மிளகாயல், என்ன கறிமிளகாயல், உருவாயல் செய்கிற மாதிரி அவங்க ட்ரோன் செய்வாங்க. பெரிய பெரிய விஷயங்களை வீட்டில் வச்சு செய்வாங்க. அவங்க திங்கிங் பவர் கூட. நான் சொல்கிறேன் என்னென்னா, தமிழர்கள் நாங்கள் வந்து இப்போ இன்னொருத்தர் என்ன செய்கிறான்டா அதை என்ன மாதிரி இழுத்து விடணும், என்ன மாதிரி அடிக்கணுமென்ற ஒரு காலமும் யோசிக்கக்கூடாது. அவங்கள திருத்தரை பண்ணணும். எல்லாரும் என்ன ஒன்று செய்யலாம். நீங்கள் அவங்கள அடித்து விழுத்துறதை என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள இல்லாது. ஏன்னாண்டா நீங்களே இன்னொரு இல்லீகலுக்குள்ள அவனை தள்ளுறீங்க மறைமுகமாக. இதைத்தான் சொசைட்டி இம்மள ஆழம் செய்தது. இந்த இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிற படியலை எல்லாரையும் நீங்கள் கேட்டீங்களேண்டா, சிம்பிளாக சொல்கிறேன், இந்த கஞ்சா அடுத்துகிற படியலை எல்லாரையும் நீங்கள் வடிவாக தனியாக போயிருந்து வினக்கட்டு கேட்டீங்களேண்டா, அவன் தாயை கஷ்டப்பட்டு இருக்க எத்தனையோ பேர் நக்கல் கதை கதைச்சிருப்பான். எள்ளனமும் ஏளனமும் அவங்களோட வீடும் வாசலும் பேயல் மேலே திரியுதுன்ட்டு அவமானப்படுத்தியிருப்பான். அவங்கண்ட அவமானமும் நெச்சரிப்பும் தாங்க இல்லாமல் உடனே பணக்காரனாகணும் தான் அரைவாசி பேர் இதுக்கு வந்து அது சாத்தியமும் இல்லை என்று பிற ஜெயிலுக்கு போகிறது. எங்களோட சொசைட்டி தான் எல்லாத்துக்குமே காரணம். நான் சொல்லுவேன், பணக்காரனா உடனே வரையில அது மேலே பார்த்தான் பெறணும் அப்படின்னு லேர்ன் பண்ணுறது எங்களோட பிள்ளைகளுக்கு. இப்போ அதான் அண்ணா ஒன்று சொல்லிச்சுது, அடே நிருபன் நான் ஒரு எஸ்டிடிபிஹெச் இன்னொரு எஸ்டிடிபிஹெச் அண்ணா சொல்லிச்சுது, படிகள் எல்லாம் இப்போ படிக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருது, என்ன டாக்டர் உழைக்கணும் பணக்காரனை வரணும் என்று தான் கேட்குறாங்களாம். தண்டை இப்போ மகன் கேட்குறானா, நீங்கள் எல்லாம் உங்களாலுமே படித்த நீங்கள் அது இது கிரேடிங் மியூசிக் படித்தவங்க எல்லாம் சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற வீட்டின் பெருமதி என்ன, உங்கள்கிட்ட இருக்கிற காரின் பெருமதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜெனரேஷன் ஏற்கனவே டேஞ்சராக தான் சிந்திக்குது. அதுக்குள்ளே நீங்களும் வந்து ஓரளவு லீகலாக பிஸ்னஸ் செய்கிறவங்களை, இது ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு, எனக்கு ஒரு பிஸ்னஸ். நான் ஒரு காணியை காட்டினேன், எனக்கு ஒரு கமிஷன் காசு தருவினம் இந்த விளம்பரத்தை நடிக்கிறது, அதை வச்சு நான் எதுவும் செய்வேன். இப்போ நீங்கள் இப்படி செய்தால் நாங்களெல்லாம் இப்போ நான் அப்படி போக போகிறது இல்லை. ஒரு சின்ன படியன்னு என்ன யோசிப்பேன், இந்த சமூகத்தில் நல்லவனாக இருந்து என்னத்தை கண்ட இதை வந்து செய்யவும் அவங்க விடுறாங்களே இல்லைன்ட்டு அவன் இன்னொரு தொழிலுக்கு போவான். அதுக்கு காரணமாக யார், அந்தளவு அபாவமாக இருக்கு சேரும், உங்களை தான் சேருமே, குறைக்கக்கூடாது, உங்களை தான் சேரும். நீங்கள் அவங்கள திருத்துங்கோ, அன்பா சொல்லுங்க, கேட்பாங்க, அடே இப்படி சொல்ல அது பொய்யடா,
இப்போ சில விஷயங்கள் எல்லாம் அண்மையில் விட்ட கலவரங்களுக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணம். வருகிறவர்கள் எவ்வளவு முன்னலாம் என்றால் அது ஒரு பிரம்மாண்டமாக காட்டப்பட்டுடுது. சரிக்கு பிள்ளை கப்பால் அது ஒரு விஷயம். அப்போ அதுகளை ரெண்டு சம்மந்தப்பட்ட கிளைண்ட்டும் யோசிக்கணும், இன்ஃப்ளூயன்சரும் யோசிக்கணும், ரெண்டு பேரும் யோசிச்சு அதை சொல்ல வேணும். அப்போ ஏழுமான பிரச்சனைகள் இப்போ மீடியா மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் ஓவராக மிகப்படுத்தி சொல்லப்படுதுன்றது உண்மைதான். அதை மக்கள் புரிஞ்சு கொள்கிற மாதிரி கொஞ்சம் சொன்னால் இனி இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி யூடியூபர்ஸ் ஒழிச்சு கட்டணும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒழிச்சு கட்டணும், இவங்களெல்லாம் கல்லர் அப்படி என்று இல்லை. அது ஒரு தொழில் அவங்களுக்கு. இப்போ பேப்பரில் ஒரு விளம்பரம் வருது, மணமகன் தேவை என்று. சரி, ஒரு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஃபேமஸான பேப்பரில் வருது மணமகன் தேவை என்று. சரி, அந்த மணமகனே ஒரு மாதிரி இப்போ நம்பருக்கு அடித்து பொருத்தம் பார்த்து 75 வயதுக்கு மேலே பொருத்தம் எல்லாமே இருக்குது. சரி, நான் உதவலும் செய்வேன். என்ன அடிப்படையான பொருத்தங்கள் எல்லாம் இருக்குது, ராசி அதிபதி யோனி எல்லாம் இருக்குது. சரி, 75% அதில் இந்த 3 மெயினாக இருக்குது. கட்டி வைப்பம், தாலி பொருத்தமும் இருக்குது. கட்டி வைப்பம் வந்துட்டு கட்டி வச்சா மாப்பிள்ளை தண்ணி அடிச்சுட்டு பொம்பளைக்கு அடிக்கிறேன். போய் யாருக்கு அடிக்க போகிறீங்களா? அந்த பேப்பர்காரனுக்கு அடிக்க போகிறீங்களே. அவன் அடிக்கிறதுக்கு, அவன் தண்ணியை போட்டுட்டு அடிக்கிறதுக்கு விளம்பரம் அந்த பேப்பருக்கு போய் அடிக்க போகிறீங்க? இல்லை, சும்மா கேட்குறேன். என்னப்பா சிந்திக்கிறீங்க நீங்கள் எல்லாம்? யூடியூபர்ன்றது அவன் கையை காட்டி விடுறான். அதுக்காண்டி யூடியூபர் கொஞ்சம் கூடக்கூடாது. நான் நினைவாக இப்போ அதில் தவிர்க்கிறேன். ஏழுமானவரை ஸ்பெசிஃபிகேஷனை படிக்கிறேன், ஸ்டடி பண்ணிட்டு தான் போவேன். இப்போ என்னமோ ஒரு இது கேட்டது டேவிட் பீரிஸ், நான் சொன்னேன் நீங்கள் அனுப்புங்க, நான் பார்க்குறேன், டைம் எடுக்கிறேன், லேர்ன் பண்ணுறேன். ஏன்னா இந்த சொசைட்டி எப்படா குழியை வட்டி மூடுவோம்ட்டு பார்த்துட்டு இருக்கிற இடத்த தேவையில்லாமல் போய் கண்ட்ரவர்ஷியலுக்கு நாங்கள் வந்துடுவோம்னு யோசிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், பிராண்டடான கம்பெனிகள் நம்மளை நாடுது. ஆனால் எங்கட மக்கள் என்ன சிந்திக்கிறோம்னா, ஓகே இவன் போய் சீட் பண்ணுறான், போய் என்ன சொல்லி நல்ல வேலை செய்கிறவனையும் கொண்டே இங்கே தள்ள நிற்கிது. ஸோ கொஞ்சம் தன்மை வளமாக உங்களோட கருத்துக்கள் இருக்கணும். போய் சொல்லிக்கணும் தான் சில பேர், அதில் கொஞ்சம் தன்மை வளமாக சொல்லலாம். இப்போ ஒரு சாப்பாடு கடை இருக்குது, உதவத்த சாப்பாடை விற்பாங்க சில பேர். இவங்க போய் சொல்லுவாங்க நல்ல மண்டு. நான் ஒரு காலத்துலேயும் சாப்பாடு கடையை ப்ரொமோட் பண்ண மாட்டேன், காசு வேண்டியோ இல்லையோ ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு செய்யவே மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் வேலை செய்கிற ஒரு பிஹெச்ஐயா. அப்போ அண்மையில் கூட மிகப்பெரிய இடங்கள்ல இருந்தெல்லாம் எனக்கு அழைப்பு வந்தது. நான் போகாதக்குரிய ரீசன் அதுக்கு பிறகுதான் யோசித்தேன், ஆண்டவனே என்று நான் போயிருந்தால் என்ற நிலைமை என்னென்னு யோசித்தேன். அவர்கள் என்ன விருப்பத்திலாம் கூப்பிட்டது, அது பிறகு அதை விருப்பம் மதிப்பு. நான் போகாதக்குரிய ரீசன், நான் ஒரு உணவு சார்ந்த கட்டுப்பாட்டுக்கு இதாக இருக்கிறதால நான் போய் அந்த கண்டென்ட் செய்யக்கூடாதுன்ட்டு நான் யோசித்தேன். அது எனக்கு நானே விதித்த சுய கட்டுப்பாடு. அப்படி இப்போ நான் சாப்பிட்றேன், உண்மையாக கூடாமல் இருக்குத்தான் ரெண்டா கூடான்னு சொல்லி விட்றோணும். சாப்பாடு கடை நான் செய்ய போகிறது இல்லை சொல்கிறேன். இப்போ ஒரு மருந்து விழுங்கி எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யணும் என்றெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு குளிசியை விழுங்கினா சில விளம்பரங்களில் வேறு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அவர் வயிற்ற போட்டு ஆட்டி எல்லாம் திருப்தி ஆகிற மாதிரி இருக்கும். நார்மலாக 5 மினிட்டுக்கு மேலே செல்லும். இது ஒரு நிமிஷத்துல எல்லாம் பெருமண்டு பொய்யான விளம்பரங்கள் போகும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கதைக்க மாட்டீங்க. பாப்பியல் இருந்து ஒரு சாப்பாடு நாக்கில் வைக்கிறேன், என்ற சுய எறும்புகளில் பட்டு அது அந்த தெருவினை என்று படிப்போம். மூளை தெருவினை, முன்னான் தெருவினை என்று இருக்குதானே, அந்த தெருவினை மூளைக்கு போய் அதை எனக்கு டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணி டோப்பமைன் சுரந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கும். எங்கட படிகள் என்ன வேக்க போக முன்னுமே வோ வெரி நைஸ்ன்றாங்க. ஸோ அதெல்லாம் ஜனம் பார்த்து தான் வச்சுருக்குது, இல்லைன்னு சொல்ல வரையில். ஆனால் அது ஒரு விளம்பரம்ன்றதே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நுழைச்சி இருக்குது தானே, அதுக்கே நான் அவனை அடித்து மூடணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அடித்து மூடினா அவன் என்ன செய்வான்? என்ன ஒரு இல்லீகல் பிஸ்னஸுக்கு போவான். எல்லாம் இதை போட்டுட்டு அவன் மனச்சோர்வு அடைஞ்சிருந்து தெரியுமா? மனச்சோர்வுன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது ஒரு உள்ள நோய். மனச்சோர்வு என்னத்தை செய்து என்னத்தை கண்டு முகமெல்லாம் காஞ்சி போயிருப்பாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வந்த ஆக்கள் மாதிரி லட்சம் கோடியில் செலவழிச்சிட்டு அந்த நிலைக்கு எங்கட படிகளை ஆளாக்க வேண்டாம். தன்மையாக சொல்லுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவில் கட்டாயம் இந்த காணொலி எல்லாருக்கும் பகிர்ந்து போட்டு எப்படி வீடியோ போட வேணும், மக்களுக்கு எப்படி வீடியோ போட வேணும்ன்றதை கருத்தாக நீங்கள் கட்டாயம் போடணும். அதே நேரம் நல்ல அட்வைஸ். இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்னென்ன வீடியோக்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் அதில் உண்மைத்தன்மை ஹானஸ்டி இருக்கிற மாதிரி இருக்குன்றதையும் கருத்தாக போடுங்க. எனக்கும் ஒரு ஸ்டடீஸ் தானே, லேர்னிங் பார்த்துட்டு ஓகே அதில் என்ன அப்படி நல்ல விஷயம் இருக்குன்றதை நான் ஸ்டடி பண்ணுவேன். மற்றபடி விளம்பரம் நாங்கள் செய்கிறோம் தொடர்ந்து செய்வோம். ஆனால் இப்போயே சொல்கிறோம், அது விளம்பரம்ன்றது மேலே போடப்பட்டிருக்கும். அதில் நாங்கள் ஓவராக நான் என்ன மற்றவை பற்றி எனக்கு தேவையில்லை. நான் எந்த மனச்சாட்சிக்கு ஒரு காணியை காட்டுறேன்டா அந்த காணியின் இடத்த இருக்குது. இப்போ அதுக்கு வெள்ளம் நிற்காதுன்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். என் அம்மா அவள் இப்போ காலமாகிட்டா, போன வருஷம் தெரியும் எல்லாருக்கும். எங்களோட உறவினர் ஒரு ஆள்
எங்களோட உறவினர் ஒரு ஆள் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வடிவா கேளுங்க. எங்களோட உறவினர் ஒரு ஆள் வந்து எங்களோட அம்மாவோட கதைச்சவா, வெளிநாட்டால் வந்தவா கதைச்சவா. கதைச்சு கொண்டு கேட்க அவர் வசனம் சொன்னால் உண்ட கதையை கேட்டு தான் பிள்ளை நாங்கள் கல்யாணம் செய்து வச்ச நாங்கள் இப்படி ஒரு உதவத்தாளன்ற ஒரு கதை சொன்னான். இந்த எல்லாத்துக்கும் எங்களோட அம்மா சம்மந்தப்பட்ட ஆக்கள் இல்லை, அது அப்பாவோட சம்மந்தப்பட்ட ஆக்கள். அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, அம்மா வந்து அப்பா மெரிவண்ண வரைக்கான அந்த ஊரை பற்றி அம்மாவுக்கு தெரியும். அதாவது அம்மா ஒரு வந்தாள் அந்த இடத்துக்கு, அந்த ஆள் இந்த கதையை கேட்டு செய்து வச்சதாம். ஆனால் இப்போ அப்படி இப்படின்னு சொல்லி அம்மாவை கொஞ்சம் கேவலமாக கச்சிட்டேன். எனக்கு எல்லாம் பிடிக்கும், இந்த அம்மா பற்றி கதைக்கிறது, வைஃபை பற்றி கதைக்கிறது, தங்கச்சியை பற்றி கதைக்கிறது. பிறகு நிறுவன் தெரிந்தால் என்ன மாறி இருக்குமெண்டு ஏதோ ஒன்று கிடந்தது. ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தவே, இனிப்புகள் எல்லாம் கொண்டு தான் வந்தவே. அந்தெல்லாம் சுவாகா அவைக்கு முன்னாலே அப்படியே வீட்டில் இருந்த விளக்கெல்லாம் மாட்டி. ஏன் நான் சொல்கிறேன்டா, இதுக்கும் இந்த மீடியா மார்க்கெட்டிங்கும் சம்மந்தம் இருக்குது. யாரோ ஒரு ஆள் சொல்லி நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பகுத்தறிவு போயிட்டுது, உங்களுக்கு என்ன பகுத்தறிவு போயிட்டுது. நீங்கள் அதை பற்றி ஒரு அனலைசிஸ் வேணும். வெளிநாட்டில் ஒரு ப்ராடக்ட்டை வேணுறேன்டா அவன் ரிவ்யூ எல்லாம் பார்த்து உண்மையான ரிவ்யூவா சும்மா இவங்களை இமெயில் க்ரியேட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பார்த்து தான் அவன் யோசிப்பான். ஒரு ஹோட்டலை புக் பண்ணேன்னு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன்னு, ரெஸ்டாரண்ட்காரனே ரிவ்யூ அடிக்கலாம் தானே. என்னண்டு நானே ஒரு இமெயிலை க்ரியேட் பண்ணி சுமன் கமன் லியனகே என்ன நல்லையா என்று தமிழ் பேர்களை அடிக்கிறானே, நிறுவன் அடிக்கிறானே. நீங்களும் ஒரு பொறுப்பு இருக்குது. இவங்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கோ. உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்றது ஒரு தார்மீக கடமையோடு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் அப்படி எனக்கு தெரிஞ்சு யாருடைய மனசு கஷ்டப்படும் செய்யலை நான் அப்படி ஒன்றும். உங்களோட கருத்து முக்கியமாக இதில் தேவை. இந்த ஏதாவது செய்வோம் என்று யோசிக்கிறாக்களை வந்தாக்கள்லாம் இந்த யூடியூபர்ஸ். சில பேர் பண முதலியல் தான், எங்களுக்கு தெரியும். அவையில் காசு தான் மெயினவைக்கு, எல்லாரும் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் அவையில் இனங்கண்டு இப்போ சொன்னால் நம்ம அடிங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனிட்டெல்லாம் நாங்கள் பெருசாக வேணுறதில்லை. அது அந்த இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங் செய்கிற டீமுக்கு தெரியும் நம்மளை பற்றி. நினச்சா வேண்டலாம், ஏன்னா அவங்க மிகப்பெரிய கம்பெனிகள். ஆனால் நான் அப்படி எல்லாம் வேணுறதில்லை. ஏன்னா எனக்கு இது ஆரம்பம், நான் லேர்ன் பண்ணணும். நான் ரோமன் சார் மாதிரி ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன படியன். ஸோ ஒரு விஷயம் என் வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்ரி திங் லேர்ன் பண்ணுவேன். எனக்கு ஆசை இப்போ பிரேக் டான்ஸ் பழகணும், மியூசிக் பழகி கொண்டிருக்கேன். அதேமாதிரி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆசை. அப்போ ஒரு விளம்பரம் பெறுதுன்னா நான் அது ஒரு லேர்னிங் ஆடுறது செய்வேன். அதுக்கான பெரிய கட்டணம் எல்லாம் நான் செய்கிறேன். இப்போ நீங்களும் அப்படி வந்து அட்டி கேட்க எங்களோட மென்டாலிட்டி எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ இந்த நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறவனுக்கு இப்போ இந்த அட்டிகள் வந்து பெரிய அடிக்கையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். யூடியூபர்ஸை ஒழிச்சு காட்டணும்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. அதாவது அவங்க செய்யிட்டேன். வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு உலாற்றுப்படத்தில் செய்கிறது இந்த யூடியூபர்ஸ் தான். எப்படி எங்களை ஊரை பார்க்கணும். சில பேருக்கு டிக்கெட் போட வசதி இருக்காது, சில பேருக்கு ஊருக்கு பார்க்க ஃபிசிக்கலி ஒத்துழைக்காது. கால்னோ கைனோ ஹார்ட் பிரச்சனை இங்கே வந்தால் கவலையாக இருக்குமெண்டு அங்கேயே நின்று பார்ப்போம். போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், அசூல் அடித்தார்கள், இங்கே வரையலாது. இப்போ அவைக்கெல்லாம் ஒரு உலாற்றுப்படுத்தல் தான் இந்த யூடியூபர்ஸ். தயவுசெய்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் இந்த யூடியூபர்களை ஒழிக்க இந்த என்ன யூடியூபர்களை போட்டு தள்ளும் பேரம் மாரி கொண்டாடுறீங்க. நான் கொஞ்சம் மாறவிட்டு தான் கதைக்கிறேன் இந்த பிரச்சனை இன்றைக்கு. இதையும் பிறகு சுவாக்கிடாதீங்கோ. உங்களோட கருத்தை மறக்காமல் போடுங்க. இந்த காணொலியை இயல்பானவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். எந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களாண்ட யாராவது நிறைய காணொலிகள் நல்லது போட்டிருக்கு, முன்னு போய் தட்டி பாருங்கோ. மியூசிக் சம்மந்தமாக எல்லாம் வேறு லெவல் காணொலிகள் செய்து போடுறேன். நான் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனை மாற்றி விட்டால் என்னுடைய காணொலிகளின் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நான் திருப்பம் சொல்கிறேன், நான் ஒரு யூடியூபர் இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், நான் ஒரு PHI. இது என்னுடைய ஒரு பேஷனாக நான் செய்து கொண்டு வரேன். இது மட்டும் இல்லை, மியூசிக் கம்போசிங் ப்ரொடியூசிங் எல்லாம் செய்கிறேன் நான். தெரியும் தானே, இருக்கிற வளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் முயற்சியெல்லாம் செய்யலாம். இதில் வர காசை அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு டிவைஸை வேண்டுவோம், ஏதாவது வீட்டுக்கு ஒரு சின்ன வேலையை செய்வோம். இப்போ தயவுசெய்து இதில் மண்ணள்ளி போட்டுறேன், எங்கள் கெஞ்சி கேட்குறோம். ஒரு நாளும் அப்படி செஞ்சிடாதீங்கோ. எங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இது செய்து அதோட ஃபீட்பேக், அதோட நெட்வொர்க்கிங் எல்லாமே வந்து நாங்கள் இருக்கிறதுல ஒரு அர்த்தம் மாதிரி. அதை தயவுசெய்து கெடுத்து போடாங்க. உண்மையாக கெஞ்சி கேட்குறேன். நான் பொய் சொல்கிறேன் இல்லையா, இயலுமானவரை நான் சொல்ல மாட்டேன், உண்மையாக சொல்கிறேன். அதை கெடுத்து போடாதீங்க தயவுசெய்து. நன்றி, வணக்கம்.